சார் குட் மார்னிங். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சேஷாத்ரி சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் கேக்குதா நான் பேசுறது? ஹலோ சேஷாத்ரி சார், நான் பேசுற கேக்குதா? ஹலோ ஹலோ சார் இப்ப கரெக்டா கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது சார் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதா நான் பேசுறது? கிளியரா கேக்குதுங்க சார். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, வால்யூம் கேக்குது சார். நீங்க வால்யூம் ஹையாவே வைங்க, அப்பதான் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. சரிங்க சார், வால்யூம் ஹையா தான் வச்சிருக்கேனுங்க. ஓகே ஓகே, வால்யூம் ஹையா தான் வச்சிருக்கேனுங்க சார். லைட்டிங் கரெக்டா பாத்துக்கோங்க. லைட்டிங் சார் ஒரே நிமிஷம், செல்ஃபி ஸ்டிக்ல வச்சுக்கலாங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இந்த கேமரால லைட் படாம பாத்துங்க. சரிங்க சார், வேணா ஆஃப் பண்ணிக்கிறேங்க சார் நாங்க. ஓகே ஓகே, இல்ல அந்த கேமரால இருந்து கொஞ்சம் திருப்பினா போதும். உங்களுக்கு தெரியும், அந்த கேமரா ஸ்கிரீன் பார்த்தா தெரியும் அதுல லைட் படுதா இல்லையாங்கிறது. ஒரே நிமிஷம் சார், கேமரா இது வந்து இப்படி வைக்கிறேன். இப்ப கேமரா தெரியுதான்னு பாருங்க சார். அந்த ஆட்டோ ரொட்டேட் கொஞ்சம் கிளியரா தெரியுதுங்களா சார்? அது தெரியும் சார். கேமரால அந்த ஆட்டோ ரொட்டேட் எனேபிள் பண்ணி வச்சிருங்க. இப்ப சைடா தெரியுது. இப்ப ஆட்டோ ரொட்டேட் எனேபிள் பண்ணிட்டேன் சார். இப்ப தெரியுதுங்களா? கிளியரா தெரியுதா? கரெக்டா வந்துருச்சு சார். சரிங்க சார், சரிங்க சார். செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார்? சரிங்க சார், சரிங்க சார். சார் இந்த ஸ்டிக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்கல்ல, லாக் பண்ணி வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். சார் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார்?
வெயிட் பண்ணுங்க சார், இன்னொரு 1 minute கூட வெயிட் பண்ணுங்க. ஓகே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணி முடிச்சோம். சரி உங்களுக்கு வேணா 5-10 minutes எக்ஸ்ட்ரா தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. சார் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ண தெர்மோமீட்டர். சார் தெர்மோமீட்டர் சென்ஸ் பண்ண டெம்பரேச்சர். சார் சேஷாத்ரி சார் ஸ்டார்ட் சொல்லுங்க சார், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டு ஒரு 5 minutes அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போய்க்கலாம் சார். ஓகே. உங்க வீடியோ ஆஃப்ல இருக்கு சார். வீடியோ ஆன் பண்ணிக்கிறேங்க சார். நான் வந்து இப்போ டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் டு ஆல். டுடே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வயரிங் டயக்ராம் ஆஃப் விண்டோ ஏசி, பிசி அண்ட் சிஎஸ்ஆர் சர்க்கியூட். இந்த 2 சர்க்கியூட் வந்து எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என் பேர் சேஷாத்ரி, ஜேடியூ கவர்மெண்ட் ஐடிஐ கோயம்புத்தூர். இன்னைக்கு பேசிக்காக வந்து நம்ம பார்க்க போகிறது வயரிங்கில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு. வயரிங் பேசிக்காக வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எர்த்து, லைன், நியூட்ரல், ஒரு எம்சிபி மினியேச்சர் சர்க்கியூட் போர்டு, அதுதான் மெயின் சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒயரை வந்து ட்ராப் பண்ணிட்டு வரணும். ஒயரை ட்ராப் பண்ணிட்டு வந்து நம்ம எங்கே வரணும்னா டபுள் போல் சுவிட்சுக்கு கொடுக்கணும். டபுள் போல் சுவிட்சுக்கு வந்து கொடுக்கணும். எர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மிஷின்லேயே கொடுத்துருவாங்க. அப்புறம் அங்கேருந்து சப்ளை வந்து இந்த லைன் வரும், ரெட் கலராக வர்றது வந்து லைனு, டபுள் போல் சுவிட்சில் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ரெட்டு அது வந்து போகும். இது வந்து டிபிசிஸ்ல வந்து அந்த வந்து பிளாக், இந்த நியூட்ரல் கலர் கோட் வந்து பிளஸ் அவுட்லெட்ல இருந்து இது போகும். இது வந்து பேசிக்கா வந்து எப்படி வந்து நமக்கு வந்து லைன் வருதுங்கிற பேசிக் ஐடியா. இது வந்து ஒரு விண்டோ ஏர் கண்டிஷனருக்காகும். எல்லாம் எதா இருந்தாலும் நமக்கு வந்து ஃபியூஸ் வந்து நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் ஏன் ட்ரிப் ஆகுது, ட்ரிப் ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எங்கே சப்ளை வருது அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணணும். ப்ராப்பர் எர்த்திங் வந்து மிஷினுக்கு இருக்கணும். நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் இன்னைக்கெல்லாம் ஒரு விண்டோ ஏர் கண்டிஷனர்ல இருக்கும் அப்படின்னு பேசிக்கா பார்த்துட்டோம்னா, ஒரு 3 பிளக் ஆம்ப் சப்போர்ட், ஒரு 25 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளக் ஒன்று இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஃப்ளக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து கரெக்டாக கொடுக்கணும் கலர் கோடிங், ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மெயின். கலர் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மாற்றி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வேற எலக்ட்ரிக்கல் பேட் எஃபெக்ட்ஸ் வரும், ஷாக்கிங் வரும், எர்த் அடிக்கும், இல்லை ட்ரிப் ஆகும் யூனிட், அந்த மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது. பழைய மாடல் பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சுன்னு வரும். இப்போ வரக்கூடியதுல எல்லாம் வந்து மெயினாக யூ வில் பி ஹேவிங் என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரோல் பேனல் போர்ட் சிஸ்டம். இப்போ ஓல்ட் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் செலக்டர் சுவிட்ச், மேனுவலி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரதெல்லாம் இந்த பட்டன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தெர்மோஸ்டாட், யூஸ்வலி வி ஹேவ் எ தெர்மோஸ்டாட் இன் எவ்ரி வந்து டெம்பரேச்சர் கட் ஆஃப்க்கு. இப்போ வந்து பிசிபி போர்டில் வர்றது வந்து யூ ஹேவ் எ தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ சென்சார் கனெக்டட் வித் த பிசிபி போர்டு, அது வந்து தெர்மிஸ்டர் சொல்லுவாங்க. இது வந்து தெர்மோஸ்டாட் சுவிட்ச். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிஎஸ்ஆர்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது, பிஎஸ்சின்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது. சிஎஸ்ஆர்ங்கிற கனெக்ஷனும் சொல்லித்தரேன், பிஎஸ்சியும் சொல்லித்தரேன். இப்போ மாடர்ன்ல வர்றது வந்து ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான், பிஎஸ்சி பர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் அப்படிம்பாங்க. அதுலேயே வந்து ஸ்டார்டிங்கு ரன்னிங்கும் வந்துடும். அதில் வீல் ஹேவ் கால்டு ரன்னிங் கெப்பாசிட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்துடும். இந்த கம்ப்ரஸரில் சிஆர்எஸ் டெர்மினல்ல உங்களுக்கு ஒரு ஓஎல்பி இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஓஎல்பினா, ஓஎல்பி வந்து இந்த அதிக லோடு வந்ததுன்னா to cut the supply to the compressor so that compressor not get damaged.
கம்ப்ரஸர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். இந்த ஓஎல்பி லோடு ப்ரொடெக்டர், ஓவர்லோட் ப்ரொடெக்டர். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேன் மோட்டார் இருக்கும். ஃபேன் மோட்டார் 2 ஷாஃப்ட் இருக்கும். ஒன் ஷாஃப்ட் வந்து இட் வில் பி கோயிங் டு த ப்ளோயர். இந்த எவாபரேட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஏர் வந்து சக் பண்ணி த்ரோ பண்றதுக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ளோயர் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளேடு இருக்கும். இது வந்து ஃபேன் மோட்டார். ஃபேன் மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். இந்த ப்ளோயரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ, மீடியம், ஹை அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து டு அட்ஜஸ்ட் த ஸ்பீட் ஆஃப் த ப்ளோயர் மோட்டர். ப்ளோயர்ல இருந்து ஏசிக்கு முன்னாடி இருந்து காத்து டிஸ்ட்ரிபியூஷன் அது மெதுவாக வேணுமா ரெகுலேட் பண்றதுக்காக வந்து அந்த ஸ்பீட் லெவல்ஸ், அதுக்கு உண்டான கலர் கோடு. ரெட்டுன்னா ஹை, ப்ளூனா மீடியம், எல்லோனா லோ, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஃபேன் மோட்டருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ரன்னிங் கெப்பாசிட்டி கூடயே உங்களுக்கு வந்து +6 MFP கொடுத்துருவாங்க. வி டோன்ட் ஃபைண்ட் எனி ஃபேன் கெப்பாசிட்டர் செப்பரேட்லி. இந்த கெப்பாசிட்டி கூடயே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். சில இதில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் செப்பரேட் ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டர். அந்த ஃபேன் மோட்டர் வந்து எத்தனை இருக்கும், 110க்கு எவ்வளோ வரும், சரி 1.5 டன்னுக்கு 2 டன்னுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஏர் ஸ்விங் சுவிட்ச், ஸ்விங் மோட்டர்னு ஒன்று இருக்கும். ஏர் டைரக்ஷன் வந்து இந்த லோவர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது ஸ்விங் பண்றதுக்காக வேண்டி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்விங் சுவிட்ச்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஆன் ஆஃப் இல்லாட்டி ஒரே டைரக்ஷன்ல வரும் அந்த இது வந்து ஏர் ஸ்விங் மோட்டார். திஸ் கண்ட்ரோல்டு பை எ சுவிட்ச், இங்கே காமிக்கிற சுவிட்ச். இப்போ வந்து இது உங்களுக்கு பேசிக்கா காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வயரிங் டயக்ராம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நார்மலான இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஏர் கண்டிஷனர்னா நார்மல் டேஸ்ல என்னென்னலாம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்க அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டா வயரிங் டயக்ராமு இதுக்கும் போய்க்கலாம், யூனிட்டுக்கும் போய்க்கலாம். இது வந்து ஃபுல்லா கனெக்டட். இப்போ நான் உங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் காமிச்சேன். ஹவு இட் இஸ் பீங் கனெக்டட் அப்படின்ட்டு வருது. ஃபர்ஸ்ட் லைன் வருதா, லைன்ல இருந்து எங்க வருது, செலக்டர் சுவிட்சுக்கு வருது. இந்த செலக்டர் சுவிட்ச்ல இருந்து அவுட்புட் எங்க வருது, ஏர் ஸ்விங் சுவிட்சுக்கு வருது. இந்த ஏர் ஸ்விங் சுவிட்ச்ல இருந்து எங்க போகுது, ஏர் ஸ்விங் மோட்டர் போகுது. அப்படியே டைரக்டா நம்ம இந்த காமன் பிளாக் கலர்ல எடுக்கிறோம். அப்படியே ஏர் ஸ்விங் மோட்டர் கொடுக்குறோம். அந்த காமன் அப்படியே திருப்பி கொண்டாந்து எங்க கொடுக்குறோம், இங்க வந்து ஒரு ப்ளாயரோட கனெக்ஷன்ல கொடுக்குறோம் காமன். அப்புறம் அதே மாதிரி 2வது லைன் இருக்கும். இது வந்து 1 2 1 4 2 3ன்னு இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு இந்த 4th டெர்மினல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஸ்லோங்கிறது அந்த ரெட் கலர் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே கொடுக்குறோம். அது என்ன ஸ்பீடு இண்டிகேட் பண்ணுது, ஸ்லோங்கிறது இண்டிகேட் பண்றது. அப்புறம் எல்லோங்கிறது வந்து என்னது, மீடியங்கிறது இண்டிகேட் பண்றது. அப்போ ஹைங்கிறது பிளாக் கலர். இப்போ ஸ்விங் மோட்டர்ல வந்து 3 ஸ்பீடு தானா, இனி ஒரு ஸ்பீடு இருக்குமானா சம்டைம்ஸ் சம் அதர் டிசைன்ஸ் ஹேவ் 4 ஸ்பீடு. இப்போ இந்த கலர் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெட்டுங்கிறது ஸ்லோ, எல்லோங்கிறது மீடியம், இங்க இருந்து ஹை. அப்போ இந்த ஃபேன் மோட்டருக்கு தனியாக கெப்பாசிட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஏர் ஸ்விங் சுவிட்ச், ஏர் ஸ்விங் மோட்டரு, அப்போ ஃபேன் கெப்பாசிட்டர், இந்த இது வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். அப்புறம் இங்கிருந்து ஒரு நியூட்ரல் கொண்டு வந்து அதே மாதிரி எடுத்து ஓஎல்பியில கொடுத்துட்டு ஓஎல்பியில எடுத்து நம்ம என்ன காமன் டெர்மினல் கம்ப்ரஸர் கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து செலக்டர் சுவிட்ச்ல இருந்து இன்னொரு ஃபேஸ் எடுத்துட்டு வந்து தெர்மோஸ்டாட். இந்த தெர்மோஸ்டாட்டு ஒரு நிமிஷம் சரி, இந்த தெர்மோஸ்டாட்ல இருந்து இன்னு சப் ஃபேஸ் தான் கொடுக்குறோம், அவுட் ஃபேஸ் தான் வருது. அதுல இருந்து வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி கொடுக்குறோம். ரன்னிங் கெப்பாசிட்டர்ல இருந்து ஒன்று ரன்னிங் கெப்பாசிட்டில இருந்து எடுத்துட்டு நம்ம எங்க கொடுக்குறோம், அங்க ஆர்க் டெர்மினல் கொடுக்குறோம். அப்படி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஒன்று எடுத்துட்டு நான் தான் சொன்ன கம்பைன் கெப்பாசிட்டர் இருக்கனால யூ டோன்ட் ஹேவ் வாட் யூ கேன் சே, தனியாக ரன்னிங் ஸ்டார்டிங் இருக்கா, சேம் வந்து கம்பைன் கெப்பாசிட்டர் தான் இருக்கும். இதுலயே ஸ்டார்டிங்க்கு வந்து ஒரு வைண்டிங் கொடுத்துடலாம். இது வந்து பேசிக் மேண்டேட்டரி கனெக்ஷன். இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான். டிபெண்டிங் அப்பான் த வாட் யூ கேன் சே மார்க்கெட்ல இருக்கிற வந்து சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து வயரிங் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம் ஃபர்ஸ்ட். இந்த டயக்ராம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்னது கனெக்ஷன் செக் பண்ண. ஃபர்ஸ்ட் லேமேன் ஐடியா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. இப்போ வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு வோல்டாஸ் வீக்கர் எடுத்துக்கிறேன், 1.5 டன்னேஜ். அதோட கூலிங் ரேட்டட் கூலிங் கெப்பாசிட்டி எத்தனை வாட்ஸ், இப்போ வந்து வாட்ஸ்ல சொல்றாங்க. நம்மளுக்கு 1.5 டன்னர்னா உங்களுக்கு வந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், லென்த் அண்ட் பிரெத்து அது மாதிரி அப்படின்னு இருந்தால் போதும். உங்களுக்கு நம்ம 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். 10க்கு 10 ரூம்னா 1 டன் நம்ம பேசிக் மேனுவல் பண்ணுறோம். அப்புறம் வந்து அது கூட வந்து ஹீட் லோடு கால்குலேஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இல்லாட்டி இந்த 1.5 டனுக்கு அவங்க மார்க்கெட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூலிங் கெப்பாசிட்டி 4800 வாட்ஸ்.
high compressor type na high energy efficiency ratio rotary compressor. So olden days we had reciprocating compressor. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டரி கம்ப்ரஸர் இருக்குது. அட்வான்ஸ்டு ரெஃப்ரிஜரண்ட் நம்ம பேசிக்கலி ஒரு 10 years பேக்னா R22 தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக ரெஃப்ரிஜரண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து R32ங்கிற ரெஃப்ரிஜரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்பெனி டிஃபர்ஸ் ஆன் த கம்பெனி. சம்டைம்ஸ் R22ல ரன் ஆர் ரெஃப்ரிஜரண்ட் கூட சம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஹிட்டாச்சி, பேனசோனிக் அந்த மாதிரி எல்லாம். நம்ம வந்து ஒரு பையிங் யூசர் கைடாக நம்மளுக்கு வந்து என்ன ரெஃப்ரிஜரண்ட் வந்து வேணும், என்னோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், வயல் பையிங்க விண்டோ ஏர் கண்டிஷன் அதை தெரிஞ்சுக்கணும். பவர் சப்ளை என்னது 230 volts 50 watts 50 hertz சிங்கிள் ஃபேஸ்லேயே இது வந்து இந்த மிஷின் வந்து ரன் பண்ணுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டார் ரேட்டிங்னா எனர்ஜி கன்சம்ஷன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஏசி ஓடிச்சுன்னா எவ்வளோ யூனிட் வந்து கன்சம்ஷன் ஆகும், இந்த ஸ்டாண்டர்டு பீரோ எனர்ஜி எஃபிஷியன்சி பீரோவில் வந்துட்டு அவங்க வந்து ரேட் பண்ணிடுவாங்க. இத்தனை தான் இந்த 1 இயருக்கு வந்து ஓடினா எவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஐடியல் கண்டிஷனில் இருக்கிறது. நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் வந்து இட் டிஃபரிங். அதுலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் வந்து கன்சியூம் ஆகும். நம்மளுக்கு ஏர் வால்யூம் இண்டோர்னா கியூபிக் மீட் பர் ஹவர் அப்படின்னு ஒரு ஹவருக்கு வந்து 700 cubic feet ஏர் ஃப்ளோ வால்யூம் எவ்வளோ தள்ளுது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து டெசிபல் லெவல்னு சொல்லுவாங்க, அக்யூரசி. இப்போ ஒரு மிஷின் ரன் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும். இப்போ விண்டோ ஏர் கண்டிஷனிங் ஒன்று யூஸ்வலி வில் ஹேவ் எ நாய்ஸ். கம்ப்ரஸர் வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்கும், 54 decibels தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை விட இதில் கம்மியாக இருக்கும். இப்போ நீ காமிக்கக்கூடியது வந்துட்டு வந்து நான் வந்து ரோட்டரி கம்ப்ரஸர் காமிக்கிறேன். யூ வில் ஹேவ் எ மஃப்ளர் ஃபார் தட். அந்த மஃப்ளருங்கிறது எதுக்குன்னா சவுண்ட் வந்து இந்த கம்மி பண்ணுறது தான். அந்த இது வந்து வைப்ரேஷன்ஸ் அந்த இது வந்து கம்மி பண்ணுறது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ வந்துட்டு 2.29 2.99065426. மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஆம்பியன்ட் கண்டிஷன் ஏற்கனவே சார்களை சொல்லியிருக்காங்க. 55 டிகிரி சென்டிகிரேட்ல வந்துட்டு 55 டிகிரி சென்டிகிரேட்ல உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் இருக்கும். 50 டிகிரி ஆம்பியன்ட்னா கிரில்ல இருந்து வருது, பக்கத்தில் இருக்கிறது வந்து எவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் கூட இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட இது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கு, கேட்சின் ஃபில்டரு, அக்ரோபாக்டீரியம், சில்வர் அயான் இருக்குதா, இன்னர் குரூவ்டா, காப்பர் டியூப்ஸா, செல்ஃப் டயக்னைஸ் பண்ண முடியுமா, அது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் காயில்ஸ் எந்த மாதிரி இருக்கு, எவாப்ரேட்டர் காயில்ஸ் எந்த மாதிரி இருக்கு, கண்டென்சர் காயில்ஸ் எப்படி இருக்கும், 2 ரோவா சிங்கிள் ரோவா அதை பார்க்கணும். அப்புறம் வந்து எதுனா அலுமினியமா இட்ஸ் காப்பரா அதுவும் பார்க்கணும். இப்போ ஸ்லீப் மோட் இருக்கா, டர்போ மோட் இருக்கா, டர்போனா ஃபாஸ்ட் கூலிங், ஸ்விங் இருக்குதா, லாக் இருக்குதா, டைம் இருக்கா, க்ளோ பட்டன்ஸ் இருக்கா, டியூயல் டெம்பரேச்சர், அது வந்து சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட் இருக்கா, கிராஸ் ஃப்ளோ இருக்குதா, இப்படி எல்லாங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலி இதுக்கு வந்து 660 into 430 into 805. இது வந்து யூனிட்டோட டைமென்ஷனு. யூனிட்டோட அப்ராக்சிமேட் வெயிட் வந்து 59 or 64.5 kgs இருக்கும். நெட் வெயிட்டுங்கிறது அந்த யூனிட்டோட வெயிட், கிராஸ் வெயிட்டுங்கிறது எல்லாம் இந்த கவர் எல்லாம் சேர்த்து வர்றது தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வயரிங் இதுக்குள்ள போய்க்கலாம். வயரிங் டயக்ராம் அந்த இது நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். இப்போ வீடியோ கிளியரா தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்படி பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போறது விண்டோ ஏர் கண்டிஷனரோட CSR கம்ப்ரஸர், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் கம்ப்ரஸர் வயரிங் டயக்ராம். இதான் விண்டோ ஏசியில் வந்து பெஸ்ட்டாக ஓல்டு டேஸ்ல இருந்தது. இது வந்து ஓல்டு சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 3 pin டாப் போடுறீங்க.
டாப்ல உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும், ப்ளூ கலர் கிரீன் கலர் ஒரு வயர் இருக்கும், ஒரு ரெட் கலர் இருக்கும், இதர் பிளாக் ஒரு ப்ளூ இருக்கும். எர்த்து வந்து எர்த்திங் பண்ணிடுவாங்க, மெஷினோட எர்த்திங் பண்ணிடுவாங்க. எர்த்து வயர் ஜஸ்ட் கனெக்ஷன் கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் அதுல இருந்து ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் எப்படி கொடுக்கணும், ஃபேஸ் வயர் எங்க போகும், ரெட் கலர் வயரு. ரெட் கலர் வயர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஓவர்லோட் ப்ரொடெக்டர் போகும். நான் வந்து ஓஎல்பின்னு உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த ஓஎல்பி தான் வந்து ஓவர்லோடு ப்ரொடெக்டர் கம்ப்ரஸருக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுவிட்சுக்கு போகும். சுவிட்ச் எது போகுதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ணா இந்த ஏர் ஸ்விங் மோட்டர் வந்து ஆன் ஆகுற மாதிரி ஏர் ஸ்விங் மோட்டர் உங்களுக்கு நான் காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் எங்க போகுது, இந்த ஃபேஸ் இதோட ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. அப்புறம் அங்க இருந்து இப்படி வாங்க, இங்க இருந்து ஒரு லைன் எடுக்கிறோம். அப்புறம் என்னது, இது வந்து என்னது, இது வந்து லைனுக்கு போகுது. லைன் இப்போ செலக்டர் சுவிட்ச் பார்த்துட்டீங்கன்னா இங்கே இதே இன்டர் கனெக்டர், இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே மேல வந்து 4 இருக்கும். கன்சிடர்ஸ் 1 4 2 3 அந்த மாதிரி நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 1ங்கிறது எங்க போகுது, 4ங்கிறது எங்க, 2ங்கிறது நம்ம வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த நியூட்ரல் எடுத்துட்டு வரணும்லவா, இங்க வந்து ஆக்ஷன் மோடுக்கு ஒரு நியூட்ரல் பிளாக் கலர்ல கொடுத்தாச்சு. இப்போ அதே லைன் எடுத்து போயிட்டு நம்ம எங்க போறோம்னா ஸ்ட்ரைட்டா காமன் டெர்மினலுக்கு போயிடணும். இங்க அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஃபேன் மோட்டர் போறோம். ஃபேன் மோட்டருக்கு வரப்போ உங்களுக்கு காமனு லோ மீடியம் ஹைன்னு இருக்குது. இந்த ஃபேன் மோட்டர்ல இருந்து 3 வயர்ஸ் வரும். ஆக்சுவலா உங்களுக்கு 3 4 5 6 வயர்ஸ் வரும். உங்களுக்கு எதுக்குன்னா இந்த ஃபேன் மோட்டருக்கு ஒரு ஃபேன் கெப்பாசிட்டி வேணும். அப்போ வந்து அந்த 2 அவுட்லெட் வந்து என்னது ஃபேன் கெப்பாசிட்டி 2 லைன் உங்களுக்கு. அப்புறம் வந்து அதுக்கு கலர் கோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த பிளாக்ங்கிறது காமன்ங்கிறது வந்து நியூட்ரல்ங்கிறது வந்து இந்த இது கொடுத்துருவோம், நம்ம பிளாக் எடுத்து கொடுத்துருவோம். இந்த லைன் வந்து அப்படியே எடுத்து லோ மீடியம் இருக்கு. லோ வந்து இப்படி நான் வந்து ஒரே கலர்ல போட்டுக்கிறேன். சம்டைம்ஸ் கலர் கோட்ஸ், சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஹேவ் கலர் கோட்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்க வந்து பேசிக் தெரிஞ்சுக்கணும். லோ வந்து எங்களோட 1ல கொடுத்துருப்பாங்க. லோ வந்து 1ல கொடுத்துருப்பாங்க, நம்ம 4வது விட்டுறணும். அதுக்கப்புறம் என்னது 2ல இருந்து எங்க போகுது, மீடியத்துக்கு போகுது. அதே மாதிரி ஹைங்கிறதுங்கிறது அப்படியே வந்து இங்க வந்து எனக்கு 3க்கு வந்துடுது. இதுதான் வந்து செலக்டர் சுவிட்ச் இருக்கும். அந்த செலக்டர் சுவிட்ச்ல 1ங்கிறது லோவு, 2ங்கிறது மீடியம், 3ங்கிறது ஹை. இப்போ 4க்கு வச்சீங்கன்னா அதே செலக்டர் சுவிட்ச்ல இங்க இருந்து என்னன்னா இட் கோஸ் டு இன்புட் டு தி தெர்மோஸ்டாட். அந்த தெர்மோஸ்டாட்டுக்கு இன்புட் போயிருக்கு. இந்த தெர்மோஸ்டாட்ல இருந்து லைன் எடுத்து நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹைங்கிறது ஒன்று இருக்கு, இங்க ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துறோம். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு எடுத்துட்டு அப்ப இன்னொரு லைன் எங்க கொடுக்குறோம், நம்ம இங்க கொண்டாந்து ரன்னிங்ல போட்டுறோம். தெர்மோஸ்டாட்ல இருந்து ஒரு லைன் வந்து எங்க வருது, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்தது. இன்னொரு லைன் எங்க போகுது, அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ரன்னிங்ல கொடுத்துறோம். ஸோ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டில இருந்து இங்க எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் டைப் ரிலே இருக்கு. இந்த வோல்டேஜ் டைப் ரிலேல வந்துட்டு உங்களுக்கு 1425 இருக்கும். 4ங்கிறது மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஸ்பிளிட் ஏசியில் வரப்ப அங்க வந்து நீங்க பேஸ் எடுத்து கனெக்ஷன் கொடுப்பீங்க. இப்ப அது நம்ம தேவையில்லை. இந்த தெர்மோஸ்டாட்ல இருந்து அவுட் எடுத்துட்டு போறோம்னா இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டில போறோம். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி அவுட் எடுத்துட்டு வந்து நம்ம நம்பர் 1 கொடுக்குறோம். 1ல இருந்து இந்த ரிலே. இப்போ ரிலேவோட பர்பஸ் என்னங்கிறது இந்த வயரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த காமன் எடுத்துட்டு வந்து இந்த 5th பாயிண்ட்ல நீங்க கொடுத்துட்றீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த 2ல இருந்துட்டு என்ன பண்றீங்க, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டில இருந்து வர கனெக்ஷன் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டு 2ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்றீங்க. அப்ப இதுல இருந்து அவுட்புட் அப்படியே ரன்னிங் டெர்மினல் கொடுத்துறீங்க. சிஎஸ்ஆர்ங்கிறது கம்ப்ரஸரோட 3 டெர்மினல்ஸ். இந்த ரன்னிங் கெப்பாசிட்டி தெர்மோஸ்டாட்டோட இங்க வந்து இங்க ஜாயின் ஆகுது, லூப் பண்ணிடுறோம். இது வந்து டோட்டலா சிஎஸ்ஆர் கம்ப்ரஸர் கண்டிஷன் கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ரன்னிங் கெப்பாசிட்டி இது ஒரு ஏற்கனவே நம்ம வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றப்ப வாட் இஸ் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமா இருக்கும். அதாவது ரொட்டேஷன் கரண்ட் ரெக்யர்மெண்ட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வச்சு எடுத்துறோம். நம்ம அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வச்சு எடுக்கிறப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக கரண்ட். அப்ப உள்ளுக்குள்ள வந்து மோட்டர் ஸ்டார்டர் ரோட்டர்னு இருக்கும். அது வந்து ரோட்டர் ஓடுறப்ப ஸ்டார்டர் நிலையான போகும், ரோட்டர் சுத்துற போகும். அது சுத்திட்டு இருக்கப்ப இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் அதிகமாயிடுச்சுன்னா இந்த வோல்டேஜ் டிலே வந்து அதை கட் பண்ணிட்டு இது ரன்னிங் கெப்பாசிட்டர்ல வந்து என்ன ஆகும், இதை வந்து மோட்டர் வந்து ரன் பண்ண வைக்கும். ஸோ தட் கேன் வில் பி கன்சியூம்ட் வெரி லெஸ். பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 66 to 80 mFP இருக்கும். மைக்ரோ ஃபேரட்னு சொல்லுவோம் கெப்பாசிட்டர். இது வந்து எப்பவுமே ஹையா இருக்கும். இது வந்து எப்பவுமே நமக்கு வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 to 36 45 அது மாதிரி இருக்கும். நம்ம மைக்ரோ ஃபேரட் இதை வச்சு பார்த்துட்டோம்னா எது கம்மியா இருக்கணும். இந்த ஸ்டார்டிங் டார்க் மட்டும் அதிகமா இருக்கும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வச்சு பண்றோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இது வந்து ரிலே வந்து கட் பண்ணி விடுறதுக்காக இருக்கு. ஸ்டார்டிங் கெபாசிட்டர் இருந்து லைன் ரன்னிங் கெபாசிட்டர் மாற்றதுக்காக தான் வந்து we are using the voltage relay. இது வந்து CSR diagram மெயின் காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ட் இருக்குது, இது ஸ்விட்ச் இருக்குது. இது எனக்கு ஓவர்லோடுனா கரண்ட் அதிகமா வந்தா ட்ரிப் பண்ணி விடுறதால இந்த OLC-ங்கிறது நாம இங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் செலக்டர் ஸ்விட்ச் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெர்மோஸ்டாட் ரன்னிங். இதுல பாத்தீங்கன்னா ஏர்ஸ்ட்ரீம் மோட்டர் இங்க இப்படியே வந்து காமன் வந்துருது. இங்க ஃபேன் மோட்டர் இருக்குது, ஃபேன் கெபாசிட்டர் இருக்குது. இங்க அதுக்கு வந்து தனியா லைன் கொடுத்துட்டோம். இங்க காமன் லைன் கொடுத்துட்டோம். லோ மீடியம் ஹை கொடுத்துட்டோம். இங்க இருந்து 4 எடுத்து தெர்மோஸ்டாட்ல கொடுத்துட்டோம். இங்க வந்து ரன்னிங்ல கொடுத்துட்டோம். இந்த தெர்மோஸ்டாட்ல இருந்து இன்னொரு லைன் எடுத்துட்டு ஸ்டார்டிங் கொடுத்துறோம். இதுல இருந்து ரன்னிங் கொடுத்துருக்கோம். ரன்னிங்ல இருந்து இங்க ஒன்று கொடுத்துறோம், இங்க கொடுத்துறோம். அங்க வந்து இந்த 2 வந்து லூப் அடிச்சிடறோம் நம்ம இங்க. அப்ப இந்த 2ல இருந்து ஒன்று வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்டிங் கெபாசிட்டி போயிடணும். இதான் வந்து பேசிக்கா ஒரு லேமன் ஐடியா ஆஃப் விண்டோ ஏசி வயரிங். இது வந்து CSR வயரிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் சிமிலர் தான். உங்களுக்கு இந்த டயக்ராம் நான் பேரலா பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த டயக்ராம்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் கெபாசிட்டி இருக்குது, ரன்னிங் கெபாசிட்டி ரிலே இருக்கு. இதுல வந்து நெக்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இருக்காது. இந்த ஸ்டார்டிங் கெபாசிட்டி வோல்டேஜ் ரிலே இங்க இருக்காது, வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வர மாடர்ன் டேஸ்ல வரக்கூடிய இது எல்லாமே we are having for even for split AC விண்டோஸ் எல்லாம் வந்து PSC கம்ப்ரஸர் இருக்கு. இதே மாதிரி தான் சேம் எர்த்திங் இருக்குது. எர்த்திங்ல வந்து நம்ம இங்க வந்து என்ன பண்றோம், இங்க வந்து எர்த் கொடுத்துறோம். ஃபேஸ் வந்து இந்த எல் செலக்டர் சுவிட்சுக்கு இங்க நம்ம வச்சிருக்க நான் காமிக்கிறேன். செலக்டர் சுவிட்சுக்கு சார் செலக்டர் சுவிட்ச் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். சரிங்களா, இங்க போல இங்க சப்ளை வரும். அது மீட்டர் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு அகைன் ஸ்விட்சுக்கு போகுது. ஏர்ஸ்ட்ரீம் மோட்டர் வந்து கெட்டிங் காமன் கேம். காமன் எடுத்துக்கிறோம். காமன் வந்து எங்க பண்றோம், இங்க வந்து ஒரு காமன் வந்து எங்களுக்கு கொடுக்கும், ஃபேன் மோட்டர் கொடுக்குறோம். ஃபேன் மோட்டர் கொடுத்துறோம். அதே மாதிரி ஃபேன் கெபாசிட்டர் இங்க கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபேன் கெபாசிட்டரை நம்ம இங்க வந்து ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி இது வந்து காமன் டெர்மினல் ஸ்ட்ரைட்டா நம்ம நியூட்ரல் எடுத்து ஸ்ட்ரைட்டா எங்க சீக்கிரம் தான் போகுது. கீழ இருந்து எங்கெங்க எடுத்து கொடுக்கணும், ஒன்னு ஏர்ஸ்ட்ரீம் மோட்டர் கொடுக்கணும், இன்னொரு வந்து கெபாசிட்டர் மோட்டர் கொடுக்கணும். அதுல இருந்து ரெண்டு நம்ம இங்க லைன் எடுத்து கொடுக்கலாம், இன் அவுட். அதே மாதிரி லோ மீடியம் ஹை. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நீங்க வந்து 4 விட்டுறணும். எப்பவுமே 4ங்கிறது சென்ட்ரல் சுவிட்ச்ல விட்டுறணும். PCB போர்டா இருந்தா பிரிண்டர் சர்க்யூட் போர்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து செலக்டர் சுவிட்ச் வராது. you will have a programming for that. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த மாடல் தான் இருக்குது. இந்த லைன் வந்து இந்த லைன்ல இருந்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். இங்க வந்து 1, அதே மாதிரி 2. இந்த செலக்டர் சுவிட்ச்னு பாயிண்ட்ஸ்ல வந்து செலக்டர் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ 2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீடியத்துக்கு வந்து இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து தெர்மோஸ்டாட்டுக்கு போகுது, தெர்மோஸ்டாட்ல இருந்து ரன்னிங் போகுது. இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சர்க்யூட் தான். இது ரொம்ப ஈஸி டு கேப்சர். அப்போ 4ல இருந்து வர தெர்மோஸ்டாட் இன்புட் போறது. இங்க இருந்து வந்து உங்களுக்கு ரன்னிங் கெபாசிட்டி ஆர் டெர்மினல் CRS கொடுத்துருப்பாங்க. காமன் ரன்னிங் ஸ்டார்டிங். இந்த ரன்னிங்ல வந்து கொடுத்துறணும். ரன்னிங் கெபாசிட்டி ஒன்று கொடுத்துறீங்க, ஸ்டார்டிங் தனியா கொடுக்குறீங்க. எப்பவுமே இது ரன்னிங் தனியா இருக்கும், ஸ்டார்டிங் தனியா இருக்கும். ரன்னிங்ல இருந்து ஒரு லூப் வந்து ஒரு கெபாசிட்டி. ஸோ ரன்னிங் கெபாசிட்டின்னா ஸ்டார்டிங் ஒன்று, ரன்னிங் ஒரு லூப் கொடுத்துறீங்க. அந்த ரன்னிங் லூப்போட என்ன இருக்கு, தெர்மோஸ்டாட்டோட அவுட்புட் வந்து நீங்க கனெக்ஷன் பண்ணிக்கிறீங்க. இதுதான் இந்த இது வந்து இதுக்குள்ள இருக்கிறது. இதுதான் PSC பர்மனன்ட் ஸ்பிளிட் கெபாசிட்டர். ஸ்பிளிட் கெபாசிட்டர்னா you should be having a starting capacitor also, running capacitor also. அதான் உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் கெபாசிட்டர் நம்ம இங்க வச்சிருக்கோம். இதுக்குடைய சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன வருது, இந்த பெரிய பெரிய இதுல எல்லாம் வந்துன்னா பிளஸ் இதோட MFB எவ்வளவு இருக்கும், 6 MFB இருக்குதுன்னா இது வந்து ஆட் ஆயிடும். So you don't be having a separate fat capacitor. அப்ப உங்களுக்கு என்ன இதுலயே இந்த டயக்ராம் வந்து நீங்க பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நியூட்ரல் வந்து எங்க போகணும், காமன் வந்து காமன் ஆஃப் த கம்ப்ரஸருக்கு போகணும். ஃபேஸ் எர்த் வந்து உங்களுக்கு மெஷின் எர்த். இப்போ ரெண்டாலும் ஈஸியா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நியூட்ரல் வந்து எப்பவுமே எங்க கம்ப்ரஸருக்கு போகும். அப்புறம் வந்து இங்க வந்து எர்த் வந்து மிஷின் எர்த்துக்கு ஆயிடும். ஃபேஸ் வரும், ஃபேஸ் வந்து OLPக்கு போகும், OLPல இருந்து ஸ்விட்சுக்கு போகும். ஸ்விட்ச்ல இங்க என்ன ஆகும், ஸ்விட்ச்ல இருந்து ஏர்ஸ்ட்ரீம் மோட்டர் வரைக்கும் போகும். ஏர்ஸ்ட்ரீம் மோட்டர் வரைக்கும் கணக்கு வச்சுக்கணும் நீங்க. அப்ப இதுல இருந்து காமன் தான், மத்தல காமன்னா லூப்பிங் பண்ணிருப்போம். ஃபேன் மோட்டருக்கு ஒரு காமன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி
இங்க வந்து காமன் வராது. இந்த செலக்டர் சுவிட்சுக்கு வந்து ஒன்ல பேஸ் இன் வரும், இங்க இருந்து அவுட் தான் போகும். எங்கெங்கெல்லாம் போகுது ஒன் வில் பி மூணுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் கண்ட்ரோல் போகும், ஒன்று வந்து தெர்மோஸ்டாட்டுக்கு போகும். தெர்மோஸ்டாட்ல இருந்து வர அவுட்புட் தான் ஒன்று வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ஒன்று வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் போது இங்க ரன்னிங் கெப்பாசிட்டர் போயிட்டு தான் ஆருக்கு போகுது. இது ரெண்டும் நம்ம வந்து லூப் பண்ணிருக்கோம். லூப் இங்கதான் நம்ம லூப் பண்ணியிருக்கிறது. ஸோ ஒன்று வந்து தெர்மோஸ்டாட்ல இருந்து எங்க போகும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு போகும், ரன்னிங் கொண்டு போகும். ஸ்டார்டிங்ல இருந்து எங்க போகணும், வோல்டேஜ் இல்ல 1 பாயிண்ட் போகும். அப்போ அந்த 5 பாயிண்ட் என்ன, இந்த நியூட்ரல் இருந்து ஒரு லூப் வச்சு நம்ம இந்த 5 கொடுத்துருவோம். இப்போ ரன்னிங்ல இருந்து இங்க வருது, இங்க வந்து 2 வருது. 2ல இருந்து எங்க போகுது, சரி நம்ம வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் வந்து இங்க இருந்து ஸ்டார்டிங் போகுது. இங்க 1 கொடுத்து இங்க நம்ம 2ல வாங்கி ஸ்டார்டிங் கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் இங்க வந்து டேட்டா இங்க வந்து என்னது ஆர் தெர்மோஸ்டாட்ல இருந்து வந்து உங்களுக்கு எங்க போகுது, ஆர்ல இருந்து ஒரு லூப் வச்சு இதே மாதிரி கொடுப்போம். ஆர்ல இருந்து லூப் வச்சு இங்க ரன்னிங் கெப்பாசிட்டி கொடுப்போம். இங்க வந்து ஸ்டார்டிங் போகுது. திஸ் இஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்டர். ஸோ ஸ்டார்டிங் ரன்னிங் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்பிளிட் கெப்பாசிட்டர் வந்து இதுலயே எல்லாமே இருக்கும். சப்போஸ் இதோட உங்களுக்கு இதுல மிங்கிள் ஆகிடும். இதுதான் வந்து இதோட டயக்ராம் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இதுல காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓஎல்பி இருக்கும், சுவிட்ச் இருக்கும், ஏர்ஷிங் மோட்டர் இருக்கும், செலக்டர் சுவிட்ச், தெர்மோஸ்டாட், ஃபேன் கெப்பாசிட்டர், ஃபேன் மோட்டர், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி, வோல்டேஜ் ரிலே, ரன்னிங் கெப்பாசிட்டி. இதுல எல்லாமே சேம். வி டோன்ட் ஹேவ் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அண்ட் வோல்டேஜ் ரெண்டு இருக்காது. ஸோ நீங்க வந்து கெப்பாசிட்டி பாத்துட்டீங்கன்னா, ஏன் இதை வந்து பேசிக்கா சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாதான் நீங்க வந்து அந்த மெஷின்ல இருக்கிறது நீங்க வந்து யூ கேன் ஹேவ் அ வயரிங் எப்படி கண்டிஷன்ஸ் வருது அப்படின்ட்டு. இப்போ வந்து கெப்பாசிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி 110 210. இப்போ வந்து ரெஃப்ரிஜரண்ட் வந்து மேபி R32, மேக்ஸிமம் R32 தான் பண்றாங்க. R22க்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். ரெஃப்ரிஜரண்ட் கேன் வேரி. இதுல வந்து கண்டென்சர் பாத்தீங்கன்னா இப்போ ரோ 2 ரோஸ் இருக்குது, இது வந்து 4 ரோ. 110 உங்களுக்கு 22 இன்ச் into 16 இன்ச் போட்டுட்டு லென்த் பிரெத் அது போட்டிருக்காங்க. 2 ரோஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு சேம் வந்து 4 ரோஸ் இருக்கும். ஃபேன் மோட்டர் என்ன இருக்கும், 1/10 HP இருக்கும், 1/4 kg. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பெசிபிகேஷன் தான். டிபெண்டிங் அப்பான் தி மேனுஃபேக்சர் திஸ் ஸ்பெக் மே பி டிஃபரண்ட். உங்களுக்கு டு ஹேவ் an idea what are the things நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ரெஃப்ரிஜரேட் யூஸ் பண்ணிருக்காங்க, கண்டென்சர் காயில் என்ன, ஃபேன் மோட்டர் எத்தனை HP, 1/10 HP, 1/4 HP, ஒரு நேம் பிளேட்ல நம்ம இதெல்லாம் டீடைல்ஸ். ஃபேன் மோட்டர் ஸ்பீட் எத்தனை, 980 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் RPM, இது வந்து 1350 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட். ஃபேன் பிளேடோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 13.5 இன்ச் கொடுத்துருக்காங்க, 16 இன்ச். சின்னதா இருந்தா 13.5 இன்ச் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபேன் மீட்டரோட டயாமீட்டர் சத்துன்னு ஒரு தெரியும். டயாமீட்டர் எவ்வளவு தூரம் போகுது, ஃபேன்ல இருந்து ரவுண்ட் ஆட்டர்ல இருந்து அதுல எவ்வளவு தூரம் போகுது, தட் இஸ் கால்ட் டயாமீட்டர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து ஃபுல்லா இப்படி இருக்குன்னா அதோட டயாமீட்டர்னா டோட்டல் இது. சர்க்கிள் போட்டு அதுல நடுவுல ஸ்கேல் வச்சு எவ்வளவு லென்த் இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு டயாமீட்டர் சொல்லுவாங்க. 6 பிளேட்ஸ் இருக்கு, இங்க 6 பிளேட்ஸ் இருக்கு. இது வந்து FRP ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கா இருக்கும். முதல்ல வந்து ஸ்டீலா இருந்தது, இப்போ மெட்டீரியல் வந்து தூள் பிடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பண்ணிட்டாங்க. 6 பிளேட்ஸ் இருக்கு. இப்போ என்னோட பாத்தீங்கன்னா 5 பிளேட்ஸ் தான் இருக்குது. அப்போ வந்து ஸ்பெக் மாறுது. யாருக்கு வந்து 400 cubic feet per minute, இன்னும் வந்து 550 cubic feet per minute. இது வந்து ஏர்ஃப்ளோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு 110 CFM இருக்கும். You should have an idea. 550 CFM. அப்போ கரண்ட் வந்து ரேட்டட் ஆம்ஸ் இருக்கு 110 7. இப்போ வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இது வந்து 75% தான் எடுக்கும். நம்மளுக்கு வந்து என்ன இது 7 ஆம்ஸ் எடுக்கலாம், அதோட கம்மியா தான் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஷினை வந்து நீங்க ஆம்ஸ் பாக்குறீங்கனாலே இதோட 7 into 75%. You will get more 5 amps அது மாதிரி வந்து 5.5 amps 6 amps எடுத்தாலே மெஷின் நல்லா இருக்கும். இதுல 75% ஆம்ஸ் எடுக்கும். ஆம்ஸ் கம்மியா எடுத்தா மெஷின் இஸ் அண்டர் ப்ராப்ளம், சம்திங் இஸ் கேஸ் கம்மியா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். 1.5 னா 8.5 ஆம்ஸ், 210 னா 12 ஆம்ஸ். இது வந்து பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கொஸ்டின். இந்த 110 னா பேசிக் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது ரிசர்வ் ஃபார் விண்டோ ஏர் கண்டிஷனிங். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கெப்பாசிட்டி, எந்த மாதிரி சர்க்யூட், பிஎஸ்சி சொல்லியிருக்கேன், பெர்மனன்ட் ஸ்பிளிட், இது வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்டிங் ரன்னிங். இப்போ வரது எல்லாமே என்ன வருது, மாடர்ன் பேஸ்ட் பிஎஸ்சி தான் வருது. 110, 1.5, 210. இப்போ இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு எப்படி இருக்கு, 110 விண்டோஸ்க்கு எத்தனை ரன்னிங் கெப்பாசிட்டி இருக்கலாம், எத்தனை ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி இருக்கலாம். ரன்னிங் கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ரன்னிங் கரண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும், ஸ்டார்டிங் கரண்ட் தான் அதிகமா இருக்கும். ஸ்டார்டிங் கரண்ட் இப்போ வந்து இதுலயே தேவையில்ல, ஒரு லேமன் ஐடியாவை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்னா அதிகமா மைக்ரோ ஃபாரட் இருக்குது. கெப்பாசிட்டர் பாக்குறீங்க 2 இருக்குது, எது சார் ஸ்டார்டிங், எது சார் ரன்னிங்.
அப்படின்னா whichever is high having high microfarad 66/80 either 66 இருக்கலாம் 80 இருக்கலாம் மைக்ரோஃபாரட்னா கெப்பாசிட்டி சொல்ற யூனிட் எது அதிகமா இருக்குதோ அதான் அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறது ரன்னிங் கெப்பாசிட்டி இப்போ இந்த ஃபேன் மோட்டர் நீங்க ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபேன் மோட்டரோட கெப்பாசிட்டி அது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மி எம்எஃப்டி இருக்கும் ரன்னிங் கெப்பாசிட்டியோட கம்மியா இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ 1.5 டன்னர் பிஎஸ்சிசிஎஸ் 36 எம்எஃப்டி ரன்னிங் கெப்பாசிட்டி 80 to 100 எம்எஃப்டி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி 2 டன்னா இதுல வந்து 45 எம்எஃப்டி இருக்கும் இது வந்து 150 to 200 எம்எஃப்டி ஸோ இது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேசிக்கா இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டத்துக்கு போய்க்கலாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதுதான் நம்ம சிஸ்டம் இது வந்து எல்ஜி 110 ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கொஞ்சம் அப்படி வாங்க அப்படி இதான் எல்ஜி 110 ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இந்த எல்ஜி 110 ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்துட்டு R22 ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ரோட்டரி கம்ப்ரஸர் இருக்குது அப்புறம் இங்க என்னது நான் உங்களுக்கு ஒரு மஃப்ளர்னு ஒன்று சொல்லியிருந்தேன் மஃப்ளர் இருக்குது இங்க கூட ஒரு சர்வீஸ் ஒரு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபில்டர் ட்ரையரு கேப்லரி அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்குவாங்க இப்போ வந்து இந்த டன்னில் வந்து பிளேடு இப்போதான் ஃபேன் பிளேட் சொல்லி கொடுத்தேன் 6 பிளேட்ஸ் இருக்குன்னாங்க 1 2 3 4 5 பிளேட்ஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன இந்த டனேஜ் தகுந்த மாதிரி அது பிளாஸ்டிக் இதில் போட்டுருக்காங்க இதோட டயமீட்டர் இருக்குது இது வந்து 5 பிளேட்ஸ் இருக்குது நமக்கு இதில் சரி நம்ம இதில் வந்து நம்ம கனெக்ஷன் பார்ப்போம் பேசிக்கா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வயரிங் டயக்ராம் இருக்குது எப்பவுமே ஒரு மிஷின் தொடர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வயரிங் டயக்ராம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் வயரிங் டயக்ராம் வந்து இங்கே இருக்குது இந்த வயரிங் டயக்ராம் வந்து உங்களுக்கு இருக்குது நான் வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா புரியாது நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன் நான் வேணா டைம் கழிச்சு நான் அப்புறம் இது பண்றேன் பேசிக்கா வந்து கம்ப்ரஸரு பிகேனா பிளாக்னு அர்த்தம் ஆர்டினா ரெட்னு அர்த்தம் பிஎல்னா ப்ளூன்னு அர்த்தம் இது வந்து பேனல் போர்டு இங்க ரைட் சைட்ல கொடுத்துருக்கிறது பேனல் போர்டு நம்ம எந்த ரிப்பேர் வந்தாலும் பேனல் போர்டு நம்ம மேக்ஸிமம் ரிப்பேர் பண்றது இல்லை நம்ம அதை மட்டும் தான் இது பண்றோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட கனெக்ஷன்ஸ் இருக்குது எப்படி கொடுக்குறதுன்னு இருக்குது எஃப்சிஹெச்னு இருக்கும் எஃப்சிஹெச்னு தான் இருக்கும் இது வந்து ஒரே கெப்பாசிட்டர் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரன்னிங் கெப்பாசிட்டர் அதுக்கப்புறம் வந்து இது ஃபேன் மோட்டரோட பிளாக் ரெட்டு ப்ளூ எல்லோ இது மாதிரி எல்லாம் இருக்குது கலர் கோட்ஸ் இருக்குது ஹை மீடியம் லோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இதுவுமே வந்து என்ன கெப்பாசிட்டரோட கொடுத்துருக்காங்க பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் இருக்குது ஃபேன் மோட்டர் இந்த ஃபேன் மோட்டர் நீங்க காமிச்சிருங்க சார் கொஞ்சம் நல்லா காமிச்சிருங்க ஃபேன் மோட்டருக்கு வந்து கெப்பாசிட்டர் கிடையாது இதோடய கொடுத்துட்டாங்க இந்த கெப்பாசிட்டர் பாருங்க நீங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாடம் நடத்துறப்ப 35 எம்எஃப்டி இதுக்கு வந்து கெப்பாசிட்டர் இது வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கும் 35 எம்எஃப்டினா இப்போ வந்து 1.5 டன் நமக்கு என்ன இருக்கும் ரன்னிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் பிளஸ் 6 மைக்ரோஃபாரட் இருக்கு ஃபேன் மோட்டருக்கு தான் இந்த 6 மைக்ரோஃபாரட் இது வந்து இதான் ஒரே கெப்பாசிட்டி இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து பேனல் போர்டு சார் இங்க பாருங்க இது வந்து ஃபேன் ஸ்பீடு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆட்டோ ஸ்விங் ஆன் ஆஃப் மோடு டைமர் இது வந்து அப்புறமா உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு இது பேனல் போர்டு வந்து பஸ் பார்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் பிசிபில இருந்து இது வந்து பஸ் பார் கனெக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க பஸ் பார் கனெக்ஷன்ல இருந்து இது வந்து உங்களுக்கு வர சப்ளை லைன் உங்களுக்கு 3 பின் டாப்ல இருந்து வருது இல்லைங்களா இது வந்து இந்த கிரீன் கலர் ஒயிட் என்ன பண்ணிருக்காங்க சிஸ்டத்தோட எர்த்திங் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நம்ம வந்து இது வந்து கலந்து இருக்குது இது வந்து கொடுக்கல அப்ப என்ன ஆகும் இப்போ வந்து நம்ம யூனிட்டை தொட்டோம்னால என்ன ஆகும் ஷாக் அடிக்கும் ஸோ எர்த்திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மிஷின் இருக்கு எர்த்திங் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா we are giving the supply this is called phase லைன் எங்க பாத்தீங்கன்னா இப்போ ரெட் கலர்ல இருக்குது ரெட் கலர்ல இருந்து என்னது பிசி போர்டுல இருக்கு நான் வேணா கழட்டி காமிக்கிறேன் இது வந்து பிசி போர்டு ஸோ இது ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்குது இது வந்து என்னது ஒன்று கழட்டிட்டு இது வந்து பிளக் டைப் கொடுக்குறது இது வந்து இன்டகிரேட்டடா இருக்குது அசிஸ்டம் இது நம்ம வந்து என்னது ஃபிளிப் இது வந்து இன்ன போர்டுக்கு வந்து என்ன பிசிபி போர்டுக்கு வந்து இது வந்து இன்னு உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம வந்து டிரான்ஸ் கெப்பாசிட்டர் எல்லாம் இருக்கும் அதை பத்தி நம்ம நல்ல கவலை இல்லை இதுக்கு வந்து இன் கொடுக்குறோம்
நம்ம இதுல எதுவுமே நம்ம ஃபால்ட் ஃபைண்டிங் நம்ம பண்றது இல்ல. இது வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ்ல டீப் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்ம இது டச் பண்ணணும். நம்ம வந்து இன் அவுட் போர்டுல வந்து எது இன் அவுட் அதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் வந்து நமக்கு இங்க போகுது, இதுல இருந்து எடுத்து நம்ம எங்க போறோம், இது வந்து இன்னு, இது வந்து கொடுக்குறப்ப ரெட்டா கொடுக்குறாங்க, இது வந்து ப்ளூவா கொடுக்குறாங்க. இங்க இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதுல இருந்து அவுட்புட் வருது ப்ளூவா இருந்து. இது வந்து ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம இதை ஓப்பன் கூட பண்ணிக்கலாம். இது ஓப்பனபிள். இந்த மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல ஏதாவது பிரச்சனைக்கு இதை எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் இன் குட் கண்டிஷன். நம்ம வந்து இது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து என்னன்னா கம்ப்ரஸரோட உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் டெர்மினல் இது வரும். ரெட் வந்து ரன்னிங், ப்ளூ வந்து ஸ்டார்டிங், பிளாக் வந்து காமன். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதுல வந்து எடுக்கிறோம். இங்க பின்ஸ் இருக்கு, இங்க காமிங்க சார். இது சார் இதை காமிங்க. மேல டாப்ல ரோட்டரி கம்ப்ரஸர்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு, இங்கதான் இருக்கும் பாருங்க. இது வந்து இந்த ரன்னிங்கு, ஸ்டார்டிங்கு, காமன், இந்த 3 இது இருக்கும். இந்த பின்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாட் நெசசரி இந்த பின்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கூட உங்களுக்கு மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து இதே மாதிரி மாற்றோம் நம்ம. ஸோ நம்ம இதை மாற்றிட்டோம். ஸோ நம்ம போர்ட்ல இருந்து போறது எங்க போகுது, அதை வந்து என்னது ஸ்டார்டிங்க்கு போகுது, அதுக்கப்புறம் என்னது ரன்னிங்கு போகுது, அப்புறம் காமன் இருக்குது. காமன் எங்க வருது மறுபடியும், காமன் வந்து எங்க வருதுன்னா இந்த கெப்பாசிட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், FCHன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். FCHல இங்க வாங்க சார், இப்படி வாங்க. இதுல வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கு வந்துடும். இது வந்து சீன் இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த இது வந்து சீன், உங்களுக்கு சீன் கொடுத்துருப்பாங்க இங்க. இது வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சில வந்து என்ன வருது, இங்க வந்து லைன் வந்து எங்க வருது, சிக்கு வருது. இங்க வந்து இது வந்து ஹெச்சுக்கு வந்துடும். இந்த ரெட் கலர் வைர் வந்து உங்களுக்கு எங்க வந்துடும்னா இந்த ஹெச்சுக்கு வந்துடும். இது வந்து இந்த சிங்கிறதுக்கு இந்த பிளாக் கலர்ங்கிறது வந்து இங்க வந்துடும். இதுல இருந்து என்னது காமன் வந்து எங்க வந்து இங்க வந்துடும் உங்களுக்கு. இது வந்து காமன் இன்புட் கொடுத்துருக்காங்க, இங்க அவுட்புட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து காமன் கேஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ளூ வந்து என்னது காமன், காமன் வயர் எங்க கொடுத்துருக்காங்க, இந்த இது வந்து சீல கொடுத்துருக்காங்க. டைட்டா இருக்குது உங்களுக்கு சொல்றதுக்காக தான் கேட்டிருக்கேன். இது வந்து சீல காமன் இங்க கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ரஸரோட காமன் டெர்மினல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ரெட் லைன் இன்புட் இங்க போகுது, அப்புறம் இன்புட்ல இருந்து நம்மளுக்கு எங்க போகுது, அப்புறம் இங்க வந்து இங்க வந்துருது. நோடு என்ன வந்துருது, இங்க வந்து ஹெர்மெட்டிக் இங்க வந்துருது. இந்த ரெட் கலர் எங்க வந்துருது, நம்மளுக்கு வந்து இங்க வந்துருது. ஸோ இதுல வந்து என்னது காமன் இன்னும் காமன் அவுட்டு. இது வந்து ரெட் இங்க வந்துருது. நம்ம போர்டு கொடுத்துடுறோம். போர்டுல இருந்து எங்க போகுது, போர்டுல இருந்து கண்ட்ரோல்ல நம்மளுக்கு இங்க போகுது, கம்ப்ரஸர்ல இருந்து நம்மளுக்கு இந்த டெர்மினலுக்கு வந்துருது. நல்லா காமிங்க இங்க இது காமி, இப்படி வந்து காமிங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து சீன் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இந்த 3 இந்த கம்ப்ரஸர் சம்பந்தமாவே போயிடுச்சு. இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வந்து தனியா தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் தான் இன்னும் நியூட்ரல் இன்னு நியூட்ரல் அவுட். இது வந்து நியூட்ரல் இன்னு நியூட்ரல் அவுட், நியூட்ரல் இன்னு அவுட். இது வந்து ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்க ஃபர்ஸ்ட் வந்து போர்டு கொடுத்து போர்டுல இருந்து கம்ப்ரஸருக்கு போயிடும், கம்ப்ரஸர்ல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஹெச். இது வந்து என்னது ஃபேன் மோட்டர். இந்த வயர்ஸ் பாக்குறீங்களா கலர் கோட்ஸ், இது 3மே என்னது ஃபேன் மோட்டர். ஃபேன் மோட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சப்பர் கொடுக்கும் அல்லவா, இதுல இருந்து எடுத்து லைன் வந்து இது போர்டு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து வந்து ஒண்ணு வந்து எங்க கொடுத்துருக்காங்க, போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே வந்து கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டரோட லைன். இது ரெண்டுமே ஒண்ணு வந்து போர்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃபேனுக்கு வந்து கெப்பாசிட்டர் காமிங்க சார், காமிங்க. அந்த ஃபேன் கிட்ட வந்து தனியா அங்க ஒரு கெப்பாசிட்டர் எப்பவுமே நார்மலா வந்து இது காமிங்க சார். உள்ள இப்படி மேல வந்து இங்க வந்து காமிங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டர் இருக்காது. இதுல வந்து கெப்பாசிட்டர் இது அடிஷனலா சொல்லி இருக்கிறேன். அப்ப இது ரெண்டுக்கு என்ன போகுது, கெப்பாசிட்டரோட லைன் போகுது உங்களுக்கு. இதுவுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரிமூவ். 2 லைன் போகுது, இந்த 2 லைன் இங்க வருது. இது வந்து என்னது கெப்பாசிட்டரோட லைனு. கெப்பாசிட்டரோட லைனு இது இந்த பக்கம். இது வந்து என்னது ஆரஞ்சு எல்லோ கொடுத்துருக்காங்க அல்லவா, இது வந்து என்னது கெப்பாசிட்டருக்கு போறக்கூடிய லைனு. அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து கெப்பாசிட்டர்ல கொடுத்துட்றாங்க. ஸோ அது எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க.
எஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இதை கொஞ்சம் காமிங்க சார் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். எஃப்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டர்ல ஸ்மால் லெட்டர் உங்களுக்கு இன்ஸ்கிரைப் பண்ணா தெரியும். எஃப்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ HCF காமனுக்கு ஹெச்சுக்கு எஃப்ங்கிறது இப்படி வந்து இப்படி காமிங்க. இது ஃபேன் மோட்டர். ஃபேன் மோட்டர் கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸும். தென் ஆரஞ்சு அண்ட் எல்லோ வந்து எனக்கு ஃபேன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேன் மோட்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஃபேன் மோட்டர்ல இருந்து அப்புறம் என்னன்னா திஸ் இஸ் 3 ஸ்பீடு. 3 ஸ்பீடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இதோட ஸ்பீடு ஃபேனோட ஸ்பீடு ரெட்டு, பிளாக், ப்ளூ. இது வந்து இதுதான் இந்த ஃபேனோட ஸ்பீடு கொடுத்துருக்கிறது. ஃபேன் மோட்டருக்கு போகக்கூடிய வயரு இதுதான் வந்து பேசிக்கா வந்து ஒரு வயர் கனெக்ஷன். ஒன்றும் இல்லை, இதுல வந்து கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இது வந்து என்ன கெப்பாசிட்டி? இது வந்து ஒரு கம்பைன் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. 50 to 60 ஹெர்ட்ஸ் இருக்குது. வந்து 35 மைக்ரோஃபாரட். இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி தான். பிளஸ் 6 மைக்ரோஃபாரடுக்கு டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 5%. அப்போ 370 to 400 வோல்ட் ஏசியில் ஓடக்கூடியது. இது வந்து திஸ் இஸ் கெப்பாசிட்டர். இதுக்கு வந்து ஃபேன் கனெக்ஷன். ஃபேன் கனெக்ஷன் நம்ம இப்படி கழட்டிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது ஃபேன்ல நம்ம சர்வீஸ் பண்ண போறோம்னா இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரிமூவ் இட். இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னது இதுக்கு வந்து டேப் அடிச்சுட்டோம்னா நம்ம சர்வீஸ் பண்றப்போ நம்ம வந்து இங்கேயுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ரிமூவ் பண்றப்போ சரி இது மேலே கட்டுங்க. இந்த டெர்மினல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு டெர்மினல் கவர் ஒன்று இருக்குது, உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். டெர்மினல் கவர் இருக்குது. இப்படி நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை பண்ணிட்டோம்னா வைண்டிங்ல எதுவுமே நம்மளுக்கு வந்து வாட்டர் எல்லாம் எதுவுமே விழாது. நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம உங்களுக்காக இப்போ நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை ரன் பண்ணிடலாம். இந்த கண்டிஷன்லயே இருக்கட்டும். இந்த மேக்னெட்டிக் இது மாதிரி வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுக்கிற எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் இது மாதிரி ஸ்க்ரூ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டைரக்ஷன் வச்சுக்கலாம். இப்போ எல்லா பக்கம் கொஞ்சம் டஸ்டா இருக்குது. அப்புறம் சொல்ல மாதிரி இன்னும் 2 தானே இருக்குது. இது வந்து ஸ்விங் மோட்டருக்கு போற கனெக்ஷன். இப்போ போர்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல இருந்து வருதுன்னா திஸ் இஸ் கால்ட் ஸ்விங் மோட்டர் கனெக்ஷன். இந்த வெள்ளை கலர் ஒரு பிளக் மாதிரி இருக்குது இல்லமா, இது வந்து என்னது ஸ்விங் மோட்டர் கனெக்ஷன். ஸ்விங் மோட்டர் அங்க இருக்கு. இது வந்து ஃபேன் மோட்டருக்கு அந்த ஸ்பீடு வந்து டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை PCB போர்டு. ஸோ ஆனா என்னது இது வந்து என்னது அதே இது ஃபேன் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்க இந்த போர்டுக்கு வந்தது. இப்போ இது வந்து அப்ப இந்த ஸ்விங் மோட்டர் வந்து சரி இப்படி காமிச்சு ஸ்விங் மோட்டர் காமிக்கலாம். இது வந்து ஸ்விங் மோட்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றப்ப ஓடுதான்னு காமிக்கிறேன். இது வந்து கூட கனெக்ஷன் பண்ணாதான் ஓடும். உங்களுக்கு ஓடுதுன்னு நான் காமிச்சிடுறேன். இப்படியே வச்சு காமிச்சிடுறேன். இது வந்து என்னது நெக்ஸ்ட் வந்து என்னது தெர்மிஸ்டர்னு சொன்னனால உங்களுக்கு இந்த போர்டுல இருந்து வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து காயில் இப்படி வாங்க சார். இது வந்து தெர்மோஸ்டாட் போல தெர்மிஸ்டர்னு பேரு. இதுல வந்து இங்க வந்து ஃப்ரண்ட் பேனல்ல விண்டோ முன்னாடி இருக்க எவாபரேட்டர் காயில்ல இங்க வந்து சொருகிருப்பாங்க. இது கிரில் டெம்பரேச்சர். இது எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து இது பண்ணலாங்கிறதுக்கோசரம் இது வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸ்விங் மோட்டர் வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ இது இப்படி மூவ் ஆகும். இது வந்து இப்படி மூவ் ஆகும். கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் நம்ம ரிமூவ் பண்ணாங்க. கொஞ்சம் டைட்டா தான் இருக்குது. டைட்டாவே வச்சுக்கலாம். எதுவும் எடுக்கல. நம்ம வந்து மிஷினை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் டிலே ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ளோயர் ஓடும். ப்ளோயர் ஓடுறதுக்கு அப்புறம் தான் என்னது கம்ப்ரஸர் வந்து நமக்கு ரன் ஆகும். சார் வந்து அதை ஆன் பண்ணி காட்டுவாங்க. இது வந்து டிஸ்பிளேல வந்து நம்ம இதை வந்து ஆன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம். சப்ளை பட்டன் பாருங்க. ஒரு நிமிஷம். ஆன் பண்ணுங்க. போட்டு நல்லா ஒரு நிமிஷம். ஒரு ஆன் பண்ணி போட்டுருக்கிறாரு. இப்போ ஆன் ஆயிடுச்சு சிஸ்டம். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்லா ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பின் டாப் எடுத்துட்டோம். பின் டாப் இல்லாம என்னைக்கும் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு இது இருக்குது. இப்போ வந்து
எப்பவுமே அந்த பின் டப் இல்லாம இப்போ வந்து உங்களுக்கு ப்ளோயர்ல இருந்து நல்ல காத்து வருது. இந்த ஸ்விங் மோட்டர் கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஸ்விங் மோட்டர்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். இப்போ வந்து சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, ப்ளோயர் ஓடிட்டு இருக்குது. என்னாச்சு? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதை ஃபேன் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்தலாம். ஃபேன் மோடு வந்து F2 F1 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரைன்னு இருக்குது, கூலுன்னு இருக்குது. இப்போ வந்து ஃபேன் வந்து கூல் மோட்ல இருக்க ஃபேன் ஸ்பீடு இருக்குது F1 F2 F3. அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டைமர் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், 1 மணி நேரம் ஓடுறதா எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெம்பரேச்சர் ஐ எம் ரெடியூசிங். இப்போ எனக்கு 18 19 வேணும், 19 தான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஆட்டோ ஸ்விங்னு இருக்குது. அப்போ வந்து மோட்டர் வந்து அங்கே ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பாருங்க சார், இது கொஞ்சம் காமிங்க, மோட்டர் ஓடுறது காமிங்க. ரொட்டேட் ஆகுது பாருங்க, இது காமிங்க. இது வந்து ஹெட் வந்து ரொட்டேட் ஆகுது, தெரியுது, நல்லா தெரியுது பாருங்க. இது மோட்டர் தெரியுது. இந்த ரொட்டேட் இது ஸ்விங் மோட்டர் உங்களுக்கு இது ரன் ஆகக்கூடியது. இது வந்து எனக்கு தெர்மிஸ்டர் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த இது வந்து இந்த வால்டைல் லிக்விட் இருக்கும், இது வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து 19 டெம்பரேச்சர் இருக்குது. சரி, இது வந்து உங்களுக்கு வந்துருச்சு. 3 நிமிஷம் டிலே ஆனாதான் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து இதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து சாம்சங் சாம்சங் ஏர் ஃபில்டர். இது பர்பஸ் என்னன்னா உங்களுக்கு ரூம்ல இருக்க ஏர் வந்து பியூரிஃபை பண்ணி காமிக்கும். இதுல வந்து ஹை எஃபிஷியன்சி HEPA ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் இதுல வந்து ரூம்ல இருக்க ஏர் வந்து மிஸ் ஆகும். மூணு பக்கம் இதை இங்க வந்து செக் பண்ணிட்டு இங்க 3 பக்கம் டிஸ்சார்ஜ் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இருக்கும். நான் உங்களுக்கு கரெக்ட் காமிக்கிறேன். இது திஸ் இஸ் பியூரிஃபையிங் த ஏர். ஜஸ்ட் பியூரிஃபைங் பாருங்க, ஏர் த்ரோ இருக்கு. இல்ல எங்க பாருங்க, இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணியாச்சு. இதுல வந்து 3 பக்கம் த்ரோ இருக்கும். சார் காமிக்கிற மாதிரி இது வந்து 5 மைக்ரான்ஸ் இருக்கும். இது வந்து ஃபில்டர், நார்மல் ஃபில்டரு சார் காமிச்ச மாதிரி. இது பேசிக்கா வந்து ரூம்ல வந்து இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றது. திஸ் இஸ் த 2 மைக்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு HEPA ஃபில்டர், ஹை எஃபிஷியன்சி பியூர் ஏர் வரக்கூடிய ஒரு ஃபில்டரு. ஸோ டஸ்ட் கலெக்ஷன் டிஆர்டர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க ரூம்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இது அப்படி காமிங்க, டஸ்ட் கலெக்ஷன் டிஆர்டர் ஃபில்டரு. ஸோ இது வந்து அந்த ஆர்டர் எல்லாமே பேட் ஆர்டர் எல்லாமே எடுத்துரும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ளோயர் மாதிரி ஒரு இது இருக்கு. ஃபேன் வில் பி ரன்னிங். உங்களுக்கு டைம் வந்து மேல வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2.5 to PM10 கேஸ் சென்சர் கூட இருக்குதுங்க. சரி, இப்படி வாங்க. இதுல வந்து பார்ட்டிகுலேட் 2.5 பார்ட்டிகுலேட் 10 சென்சார், கேஸ் சென்சார். ஸோ கேஸ் லீக்கேஜ் இது மாதிரி இருந்தாலும் அது ஒரு சென்சார் இருக்குது. ஸோ இங்கோட ஒரு ஏர் செக்ஷன், ஏர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இங்க இருக்கு. 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ரொம்ப வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், எனர்ஜி கேர் யூனிட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய அதுல ஏர்ல வந்து இதாக கண்டாமினேட் ஆகுதுன்னா இதை வந்து ஏர் வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கறது வந்து. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. இது ஃபேனு, இது வந்து பவர் ஆன் ஆஃப். உங்களுக்கு இதுக்கு ரிமோட் இருக்கு சார், ஹேண்ட் ஆப்ரேட்டர் தான். உங்களுக்கு பவர் ஆன் ஆயிடுச்சு. ஆட்டோன்னு போட்டுட்டேன், ஆட்டோ இதுல ஓடிட்டு இருக்குது. இது உங்களுக்கு அதுதான் 3 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆன் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் ஆயிடும். உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுது. இது வந்து எல்இடி டிஸ்பிளே. இது வந்து நாங்கள் வச்சிருக்கிறது சாம்சங் புது யூனிட். இது வந்து ஏர் ஃபில்டர். இது ரூம்ல இருக்கிற வந்து பேட் ஆர்டர் இதெல்லாம் எடுத்துரும். வந்து பீரியாடிக் கிளீனிங் தேவைப்படும். இந்த ஃபில்டர்ஸ் தான் க்ளீன் பண்ண வேண்டியது வரும். தட் இஸ் பெட்.
இப்போ வந்து 3 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்ப்ரஸர் வந்து ஓடுது. கம்ப்ரஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்ல கூலிங் வருது. டெம்பரேச்சர் பார்க்கலாம். வீடியோ வச்சு பார்த்துக்கலாம். வீடியோ வச்சு வருது. 73.6 இருக்குது. 22.9 7 6. அப்ப என்ன இது வந்து ரெடியூஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஏர் ஃப்ளோ இங்க வருது. 22.4 22.2 22.1 21.8 இமீடியட்டா ஹை எஃபிஷியன்சியா இருக்குது. இது ரோட்டரி கம்ப்ரஸர்னால சைலண்ட் பாருங்க எப்படி ஃபாஸ்டா வேலை செய்யுது பாருங்க. 18 வரைக்குமே வந்துருச்சு. இது வந்து ப்ளோயர். நம்ம ரூம் டெம்பரேச்சர் தான் வேணும். இது வந்து நம்ம வந்து கிரில் டெம்பரேச்சர் தான் செக் பண்றோம். கிரில் டெம்பரேச்சர் நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்படியே ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ங்கிறது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து நம்ம கண்டென்சிங் யூனிட் இதுவும் ஒட்டுக்கா இருக்கணும். ஒட்டுக்கா இருக்குது. வெளியில இருக்கணும். ஆக்சுவலா கண்டென்சருக்கு பார்த்து வந்து நம்ம ரூம்குள்ளாரியே வச்சிருக்கணும். இது வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கு. ஏர் ஃப்ளோ வந்து எத்தனை இது வந்து எத்தனை மணி நேரம் ஓடுனா கிரில் டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே வருது பாருங்க. ரூம் டெம்பரேச்சர் தான் 19. So system is running. உங்களுக்கு எல்லாம் இங்க பாருங்க ஐஸ் பிடிக்குது பாருங்க. நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆம்ப்ஸ் வந்து 6.3 ஆம்ப்ஸ் எடுக்கும். இதுல R22 ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்றாங்க. 0.580 கிராம்ஸ் கிலோகிராம்ஸ் தான். 550 கிராம் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து 12000 BTU per hour 110ங்கறாங்க. இது வந்து எத்தனை வாட்ஸ் பவர் கன்சம்ப்ஷன் இருக்குன்னா 1300 வாட்ஸ் பவர் கன்சம்ப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம வந்து சப்ளை கூட நம்ம பார்த்துக்கலாம். டாம் டெஸ்ட் வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 6.3 ஆம்ப்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து டாம் டெஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை கிளாம் மீட்டர் சொல்லுவாங்க. நம்ம இதில் வச்சுருக்கோம் 200 இதில் ஏசியில் வச்சுருக்கிறோம். ஏசியில் வைக்கிறப்போ ஒரு 6.3 ஆம்ஸ்ன்னு காமிச்சேன். அது வேரி ஆகிட்டு வரும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது 75% கம்மியாக தான் வரும். 6.5.3 அந்த மாதிரி. 6.5 5.6 வந்து பார்த்தீங்களா இவ்வளோதான் 75%. 6.3 ஆம்ஸோட 75% உங்களுக்கு நான் சொன்னது. 5.1 5.3 4.8 இது ஸ்டெபிளைஸ் ஆகும். மிஷின் ஓட தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். இது உங்களோட ரீடிங் நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னது 4.8 வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்புறம் கூட என்னது ரீசெட் பண்ணிக்கலாம். 4.5 ஆம்ஸ் கரண்ட் வந்து கம்மியாகும். நம்ம அது இன்னொன்று இருக்கு நமக்கு இந்த ஏர் கண்டிஷன். அதை கொஞ்சம் செக் பண்ணிடலாம். பார்த்துடலாம். இந்த ஒரு ஸ்பிளிட் யூனிட் நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருக்கிறோம் லேப்ல. இது வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்சி சர்க்யூட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டோர் யூனிட். ஃபேன் வந்து ஃபேன் எத்தனை பிளேட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீக் டிசைனு 1 2 3 பிளேட்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பிளாஸ்டிக்ல தான் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான் உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. இதுக்கு வந்து செப்பரேட் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம வந்து ரவுண்டாக தான் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். இது வந்து என்னது ரெட் கலராக இருக்கும். உங்களுக்கு இதில் கனெக்ஷன்ஸ் சொல்லிடுறேன் நான். இன்கமிங் கனெக்ஷன்ஸ்ல இருந்து சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார் இப்படி கொஞ்சம் வாங்க. அதுல இருந்து சொல்லிடலாம்.
So இது வந்து 3 pin டாப் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆஃப் பண்ணிடலாம் யூனிட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால 3 pin டாப் உங்களுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். நம்ம அப்போ ஆன் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு கனெக்ஷன் சொல்லிடுறோம். இது வந்து இன்கமிங் கேபிள், இந்த ஒயிட் கலர் கேபிள் இங்க வந்து உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேஸ். எப்பவுமே ஃபேஸுக்கு என்ன பண்றோம், நம்ம கன்சிஸ்டன்சியா ரெட்டு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து நியூட்ரலு. இது வந்து என்னது எர்த்திங். எர்த்திங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. இங்க வந்து எர்த் ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லோ பிளஸ் கிரீன், எல்லோ பிளஸ் கிரீன்ங்கிறது தான் எர்த் ஒயர். இங்க இருந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்டோர்ல இருந்து வரக்கூடியது. அவுட்டோர்ல இருந்து வரக்கூடியதுன்னு நம்ம என்ன சொல்றோம், நம்ம இங்க வந்து என்னது ஒரு எர்த்திங் பண்ணிடுறோம். அதுவும் வந்து எல்லோ கலர்ல இருக்குது. இது வந்து என்னது ரிலே. இந்த ரிலேக்கு வந்து இன்புட் இங்க வருது. அது இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரிலேக்கு வந்து இன்புட் இங்க வருது, தெரியுதுங்களா சார்? பசங்க பிளக் மாதிரி இருக்கும். இது வந்து ரிலே வருது. இது வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்ட். இது வந்து ஆக்சுவலா பிசிபி பேஸ்டு. வந்து இன்புட் வருது, இன்புட்ல இருந்து இங்க அவுட்புட் வருது. இது வந்து அவுட்புட் வயர். நல்லா தெரியும். அவுட்புட் இன்புட் பேஸ் கொடுக்குறோம், ரிலேல போய் வருது. அதுதான் 3 minutes டிலே ஆஃப் ஸ்டார்ட் பண்றது. அப்புறம் வந்து உங்களுக்கு நியூட்ரல். இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து என்னது, இதுல இருந்து வந்து என்னது இப்படியே வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்துருது கனெக்ஷன்ஸ். இது வந்து என்னது வயர் இது வந்து ஹார்ட் போகுது. இங்க வந்து இது வந்து ஒன்று எர்த்திங் கொடுத்துடுறோம். அதே மாதிரி வந்து ரன்னிங் இங்க வந்துடுது, லைன் இங்க வந்துடுது உங்களுக்கு. இது நியூட்ரல். நம்ம அதே மாதிரி நியூட்ரல் இங்க எடுத்துக்கிறோம். இங்க எடுத்து இங்க என்னது, இங்க வந்து நம்ம நியூட்ரலை சார், நியூட்ரல் வந்து நம்ம இங்க இன் கொடுத்துட்டு இது வந்து அவுட் இன், இது லைன் இன் லைன் அவுட்டுங்கிற மாதிரி எடுத்துட்டு இங்க வந்து பிசிபி போர்டு இங்க கொடுத்துடணும். இதை காமி. இதுல வந்து சென்சார் சுவிட்ச்னு ஒன்று இருக்கும். இது வந்து காயில் சென்சார்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்குன்னு பார்க்குறது. இது வந்து என்னது, இது வந்து நமக்கு எப்பவுமே இருக்க தெர்மிஸ்டர் நமக்கு இங்க இருக்கிறது. இது வந்து இதோட பிசிபி கூட வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் லைனுக்கு வந்துடலாம். இங்க அப்புறம் வந்து இங்க இருந்து வர கனெக்ஷன்ஸ். சரி, கொஞ்சம் நீங்க அப்படி நினைக்காங்க. இப்போ வந்து இந்த கேபிள்ல வருது. இந்த இதுல வந்துட்டு எப்படி பண்றோன்ட்டு வந்து நியூட்ரலு லைனு எர்த்திங் கொடுத்துட்றோம். எர்த்திங் கொடுத்துட்றோம். இந்த லைனு இந்த நியூட்ரலு அங்கேருந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. இந்த லைன் வருது, லைன் வந்து வருது. இங்க லைன் இன் கொடுத்துட்றோம். இங்க வந்து அதே மாதிரி லூப் அடிச்சு தான் போட்டு போறோம். இப்போ நம்ம இங்க கொடுத்துருவோம் லைன் கொடுத்துட்டு இங்க இருந்து என்னது இங்க இருந்து மறுபடியும் எடுக்கிறோம். எடுங்க, உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஸோ இங்க பக்கத்தால் இருக்கக்கூடியதான் இந்த ஃபேன் கெப்பாசிட்டர். இப்போ உங்களுக்கு ஃபேன்ல இருந்து ஒரு லைன் வருது. ஃபேன் காயில இருந்து ஃபேன்ல இருந்து சொல்லி கொடுக்குறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 3 கலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெட்டு, ப்ளூ, எல்லோ. ரெட்டு, ப்ளூ, எல்லோ கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்டு, ப்ளூ, எல்லோ. இந்த ரெட்டு வாங்க எங்க போகுது, கெப்பாசிட்டருக்கு போகுது. கரெக்டா இந்த இடத்துல இருக்க கெப்பாசிட்டரோட லைனுக்கு போயிடுது ரெட்டு வந்து. அப்புறம் வந்து இந்த ப்ளூ, எல்லோ எங்க வருது, ப்ளூ, எல்லோ வந்து இது வந்து எல்லோ வந்து இது கெப்பாசிட்டரோட லைனுக்கு. அதே மாதிரி ரெட்டு வந்து இங்க போயிட்டு ரிட்டன் ஒரு லூப் நாங்க என்ன கொடுத்துருக்கோம், இங்க இருந்து ஒண்ணு எடுத்து இன் கொடுத்துட்டு அவுட் வந்து எங்க கொடுத்துருக்கோம், ஃபேன் கெப்பாசிட்டரோட காயிலுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கனெக்ஷன் கழட்டி காமிச்சிடலாமா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெட் வந்து இங்க ஒன்று கொடுத்துருக்கோம், இன் கொடுத்துட்டு அதுல வந்து ரெட்டிங் கொடுத்துடணும். எல்லோ வந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் கொடுத்துடணும் உங்களுக்கு. இந்த ப்ளூ வந்து இங்க வந்துடும் ஸ்ட்ரெயிட்டா. இங்க வந்து எங்க வந்துடும், ப்ளூ வந்து இங்க வந்து இந்த நியூட்ரல் வந்து இங்க வந்துடும். ரெட் மட்டும்தான் நம்ம இதுல கொடுப்போம். அதுல இருந்து இங்க வந்து கம்ப்ரஸருக்கு வந்து இந்த ரன்னிங் வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங் இந்த வெள்ளை கலரு இங்க வந்து வந்துடும். பிளாக் வந்துட்டு எப்பவும் போல இங்க வந்து நம்ம எங்க கொடுத்துருவோம், பிளாக் வந்து ஸ்ட்ரைட்டா காமன் அடிச்சிருவோம். அது கெப்பாசிட்டருக்கு போற வேலையே இருக்காது உங்களுக்கு. கெப்பாசிட்டருக்கு வந்து ஜாயின் பண்ற வேலையே இருக்காது. காமன் வந்து அப்படியே கொடுத்துருவோம். நம்ம காமன் கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா நம்ம கனெக்ஷன் அங்க டயக்ராம் சொன்ன மாதிரி காமன் கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா இதோட எம்எஃப்டி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்ன 45 மைக்ரோஃபாரட் போர்ட்ல எழுதி போட்டுக்கிறது அதே தான் சார். அது அப்படி காமிச்சிருங்க. 210 45 மைக்ரோஃபாரட் தான் அங்க போட்டுக்கிறேன். இதுல வந்து என்னது டாலரன்ஸ் ஃபேக்டர் வந்து பிளஸ் ஒரு -5% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேன் கெப்பாசிட்டர். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து இப்போ ஸ்பிளிட் ஏசியில் வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஸ்கொயர் டைப்ல இருக்குது. எப்பவுமே நம்ம ரவுண்டா தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து இது வந்து ஸ்கொயர் டைப். இந்த யூனிட் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு.
ஸ்விங் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, லூயிஸ் ஆயிடுச்சு, ஃபேன் மோட்டர் ப்ளோயர் ஆன் ஆயிடுச்சு. இங்க வந்து காட்டுங்க சார், இது ஆன் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. இங்க வருங்க, இனிமேல் 3 minutes டிலே. எதுவுமே இப்பெல்லாம் வந்து என்னன்னா பிசி போர்டில் வந்து 3 minutes டிலேல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமேல் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும் 3 minutes டிலேல. இது வந்து என்னது, இது ரோட்டரி கம்ப்ரஸர். உங்களுக்கு பாருங்க மஃப்ளர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ரோட்டரி கம்ப்ரஸர் உங்களுக்கு இருக்குது. தென் இது அதுக்கப்புறம் இது மஃப்ளர் இருக்குது. இது வந்து இப்போ 3 minutes ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இது வந்து ரன் ஆகும். ஹலோ சார், என்ன இது கான்ஸ்டன்ட் நல்லா இருக்கு. நீங்க ஆன் பண்ணிக்கலாம். டைம் டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இருக்கு 3 minutes வரும் கம்பல்சரி. அதுக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகும் கம்பல்சரி. ஃபேனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைம்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டு டவுட் செஷன் போய்க்கலாமாங்க சார்? டவுட் செஷன் போறதுன்னா யாராவது டவுட்ஸ் இருந்துன்னு கேட்கலாம் சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார், கேக்குதா சார்? சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். எனக்கு கரெக்டா கேட்க மாட்டேங்குது. கேக்குது சார், கிளியரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சார். இல்ல ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சிருச்சா? அப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். யாராவது டவுட் இருந்தா அல்லது ஃபீட்பேக் ஏதாவது சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் மைக் ஆன் பண்றேன். ஒரு நிமிஷம் சார், நீங்க டவுட் கேட்கலாம். இப்போ வந்து ஓடுது பாத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஓடுது பாருங்க. பாருங்க ஒரு 3 minutes டிலே ஆயிடுச்சு. கம்ப்ரஸர் ஸ்டார்டட். அது என்னது, அதுவுமே வந்து என்னது ஓட ஆரம்பிக்குது. லைவா காமிச்சாச்சு. 3 minutes வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமிங் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, 3 minutes ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க. क्वेश्चन आंसर सेशन போய்க்கலாம். ஒரு நிமிஷம் சார். கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது சார். ஹெட்போன் போட்டுக்கிறேன் சார். சார் டவுட்ஸ் யாரா இருந்தா கேட்கலாம் சார். ஓகே, யாரோ டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மைக் ஆன் பண்றேன். அதுல கிளாஸ் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லலாம். இல்லாட்டி 2-3 இதை பத்தி கூட நான் வந்து காமிக்க ரெடியா இருக்கேன். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் கண்டினியூ பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார். டவுட்ஸ் இருக்குதா இல்ல? இந்த இதுல வந்து இப்போ வந்து உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச்னு காமிச்சீங்க. இப்போ வந்து சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து செலக்டர் சுவிட்ச் சொன்னோம்லவா, 1 2 சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி தான் ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்கும். செலக்டர் சுவிட்ச் வந்து நம்ம வந்து எது பண்ணலாம், so the selector switch இருக்கும். Selector switch வந்து you can adjust. You will have a switch here. You can turn this one as adjustment. இது வந்து ரொம்ப குட்பா இருக்குது. switch டைட்டா இருக்கு, வந்து யூஸ்டு இதுதான். இது வந்து என்ன ஏசி, இது வந்து 220 amps இருக்கிற switch, 240 volts ஏசி. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 4 2 3 அப்படிதான் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கணும்.
இது வந்து லைன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து லைனுக்கு நம்ம இங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டோம்னா இது லைன், இது வந்து என்னது நியூட்ரல், இது வந்து இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கும். 1 4 2 3 திஸ் இஸ் த செலக்டர் சுவிட்ச். இதையோட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூஸ்வலா வந்து இது வந்து என்னது உங்களுக்கு வந்து ஓஎல்பி கம்ப்ரஸர் போர்டு இருக்கக்கூடிய ஒரு ஓஎல்பி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஃபேன் மோட்டரோட கெப்பாசிட்டர் சின்னதா இருக்கும். பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மைக்ரோ ஃபேரட் சொல்லியிருக்கேன் நான். 2.5 மைக்ரோ ஃபேரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% டாலரன்ஸ். இதுதான் ஃபேன் மோட்டர். இப்போ என்ன பண்றது, ஓல்டன் டேஸ்ல செப்பரேட்டா வந்தது ஃபேன். இப்போ வந்து என்னது புதுசுலாம் வந்து அதுக்கூடயே என்னது ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதனால வந்து இது வந்து அதோடய ஜாயின் ஆகிருக்கும். தனியாக ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு ஸ்டார்ட் கெப்பாசிட்டர். இங்க வந்து இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 to 100 mAh. இப்போ நம்மளுக்கு எதுன்னே தெரியலனா நம்ம இந்த மைக்ரோ ஃபேரட் பார்த்தா என்னது 80 to 100 மைக்ரோ ஃபேரட் 230 volts. அப்போ வந்து என்னது இது வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து என்னது இதுலயும் வந்து ஒரு லேபிள் இருக்குது. இது வந்து என்னது 36 mAh. 36 mAh இருக்கிறது வந்து என்னது யூஸ்வலா இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர். இதுல வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் வந்துடும். ரன்னிங் ஸ்டார்டிங் தனியாக கொடுத்துருவோம், ரன்னிங் ஃபேனுக்கெல்லாம் நம்ம கம்பைனாக கொடுத்துருவோம். ப்ளஸ் ஆர் -5 டாலரன்ஸ் ஃபேக்டர் இருக்குது. இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்றது. நம்ம வந்து கண்டினியூட்டி கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரே நிமிஷம் வச்சு பார்த்துடலாம். செலக்டர் சுவிட்ச் வச்சு காமிச்சிடலாம். குறிப்பிடணும்னா இது வந்து நம்ம வந்து செலக்டர் சுவிட்சிங் கூட நம்ம வந்து என்ன கண்டினியூட்டிக்காக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு கண்டினியூட்டி இதில் வச்சு நம்ம பஸ் அடிக்கும். இப்போ 2 எண்ணம் வச்சு நான் கண்டினியூட்டி வந்து இது பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி காமிக்குது. இப்போ வந்து இதுல வந்து ஏதாவது கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைனுக்கு இது லைனுக்கும் இப்போ கண்டினியூட்டி இருக்கு. இப்போ வந்து இந்த சுவிட்ச் வந்து என்ன இருக்குது நல்ல இது காமிங்க சார். இது காமிங்க, நான் வச்சிருக்கிறது காமிங்க. செலக்டர் சுவிட்ச்ல எப்பவுமே என்னது எல் அண்ட் என் வந்து எப்பவுமே என்னது இன்டர்கனெக்டட் லைனு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு சவுண்ட் வருது. இப்போ என்ன இதை காமிங்க சார், போட்டோ நல்லா காமிங்க. இப்போ நான் வச்சிருக்கிறதுனா இதுல லைனிங் வச்சு என்னது கண்டினியூட்டி வருது. இங்கே தான் நம்ம கொடுக்குறோம். இது ரெண்டு கனெக்ட் வருது. அப்புறம் நம்ம வந்து இதுல இதுக்கு போகும். சுவிட்சோட பொசிஷன் மாற்றணும்னா தான் இதுல இருந்து இதுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து வி ஷுட் டர்ன் திஸ் முன்னாடி இருக்கிற சுவிட்சை வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து திருப்பணும்னா தான் நமக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கான்னு நமக்கு வந்து கிடைக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கண்டினியூட்டி பாருங்க, நியூட்ரல் பாருங்க, இது வந்து கண்டினியூட்டி இருக்குது. அப்போ இங்க இருந்து என்னது இங்க இருந்து இது அர்த்தம் கண்டினியூட்டி இருக்கு. அப்போ வந்து இது வந்து இந்த ரேஞ்சில் வந்து இந்த சுவிட்ச் பொசிஷன் வந்து இந்த இது சுவிட்சோட பொசிஷன் வந்து என்னது வாங்கக்கும் போருக்கு இருக்குன்னா என்னது போர்னா என்னது தெர்மோஸ்டாட்டிக் போர். தெர்மோஸ்டாட்டிக் போர் செட்டிங்ஸ்ல இது வச்சிருக்காங்க. இதை வந்து டர்ன் பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து வேற மாதிரி காமிக்கும். டவுட் செஷன் போய்க்கலாம். நீங்க அவ்வளவுதான். டவுட் செஷன் இருந்தா போய்க்கலாம்ப்பா. டவுட் செஷன் யாருக்கா டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். யாருக்கா டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் மைக் ஆன் பண்றேன், நீங்க டவுட் கேட்கலாம் சார் கிட்ட. சார் உங்க மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணிடுங்க. சார் நான் இப்போ இதை பண்றேங்க சார். ஒரு நிமிஷங்க சார், நான் இது பண்ணிடுறேங்க சார். கிளாஸ் நல்லா இருந்தது சார். லைவா கொண்டு போறது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, கிளியர் வீடியோ எல்லாம் கிளியரா இருந்தது. நல்லா நடத்துனீங்க சார். தேங்க் யூ. ஓகே, யாரோ டவுட் கேக்குறாங்க சார். வெங்கடேசன் சார் டவுட் கேக்குறாங்க. சார் கேக்குதுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வெங்கடேசன் சார். வெங்கடேஷ் எஸ் சேஷாத்ரி நல்லா எடுத்தீங்கப்பா. நல்லா இருந்தது கிளாஸ், நல்லா கிளியரா இருந்தது. மணி உனக்கு தேங்க்ஸ்பா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நல்லா பண்ண. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பொறுமையா நல்லா தெளிவா எடுத்த சேஷாத்ரி. ரொம்ப
ரொம்ப தேங்க்யூ. சரிங்க. அது மாதிரி இந்த சேலம் ஐடில இருந்து பசங்க எல்லாம் 100% எல்லாமே அட்டன்ஸ் நல்லா கரெக்டா டெய்லி வராங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய கிளாப் பண்ண வேண்டிய விஷயம். அது மாதிரி மத்த ட்ரைனிங்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா. அது எல்லாமே அந்தந்த ஸ்டாஃப் கேர் எடுத்தாதான் அந்தந்த ஆமா அந்த ஸ்டாஃபுங்க நல்லா சேலம் ஐடி ஸ்டாஃப் வந்து நல்லா பண்ணி பசங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணி கரெக்டா வராங்க. மற்ற ஸ்டாஃப்ல சொல்றாங்க பசங்க ஆனா கொஞ்சம் கோஆபரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க. கொஞ்சம் பசங்க கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பசங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க கொஞ்சம் இதுவா இருக்கு. அது கொஞ்சம் பசங்க பண்ணானா இப்ப ஒரு சிச்சுவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் இதுவா இருக்கு. எல்லா சாரும் கொஞ்சம் எல்லாரும் கோஆபரேட் பண்ணி செய்யணும் நம்ம எல்லாரும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வேற யாராவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க சார். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார் கிட்ட. ஓகே சார். நம்ம இப்ப இந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சாரோட டீடைல்ஸ் இதெல்லாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சார். நல்லா இருக்குன்னு சொல்லி, கிளாஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சேஷாத்ரி சார். சரிங்க சார். சரிங்க, சந்தோஷம். தேங்க்யூ. சரிங்க சார். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கிளாஸ் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ. ஓகே சார்.